அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. 2022 குரூப் 4 எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கான். இணையில்லா முப்பாலுக்கு இந்நிலைமை என பாடியவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு ஆன்சர் பாரதிதாசன். இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா 10ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்துல திருக்குறள் சாப்டர்ல நூல் குறிப்பு அப்படின்ற இடத்துல பாருங்க, இணையில்லா முப்பாலுக்கு இந்நிலைமை என பாடியவர் பாரதிதாசன் கொடுத்துருக்கான். இது பழைய 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல தான் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கிணைத்து காட்டும் காவியம் பெரிய புராணம் என்று கூறியவர் யாரு அப்படின்னு 2022 குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருக்கான். இதற்கான ஆன்சர் திருவி கல்யாண சுந்தரனார். இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா இதுவும் 10ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்துல பெரிய புராணம் அப்படின்ற சாப்டர்ல நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்புன்னு இருக்கும் இல்லையா, அதுல பாருங்க. உலகம் உயிர் கடவுள் ஆகியவை ஒருங்கிணைத்து காட்டும் காவியம் பெரிய புராணம் என்பவர் பாத்தீங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார் டைரக்டா கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்ததா யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூடியவர் யாரு அப்படின்னு 2022 குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருக்கான். இதற்கான ஆன்சர் பாரதியார். இது எங்க சார் இருக்குன்னு கேட்டா 10ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்துல கம்பராமாயணம் அப்படின்ற சாப்டர்ல ஆசிரியர் குறிப்பு அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதில் இருக்கு பாருங்க. நான் அதை அப்படியே எடுத்து வச்சிருக்கேன். ரெட்ல இவனே ரெட்ல தான் கொடுத்து வச்சிருக்கான். இதோ பாருங்க, யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று பாரதியார் கம்பரை புகழ்ந்து பாடினார் அப்படின்னு கொடுத்து வச்சிருக்காங்க. சூப்பர். அப்போ பழைய புத்தகத்துல இருந்து டைரக்டா கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா இன்னொரு கேள்வி கேட்டிருக்கான். திருமண செல்வ கேசவராயரால் தமிழுக்கு காதியானவர்கள் இருவர் என குறிப்பிடப்பட்டுள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க 2022 குரூப் 4 எக்ஸாம்ல. இதுக்கு ஆன்சர் கம்பர் வள்ளுவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் இன்டைரக்ட் கொஸ்டின் தான், புத்தகத்துல இல்லைனா கூட பழைய 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல கம்பராமாயணம் அப்படின்ற சாப்டர்ல பாருங்க, இவனே கலர்ல கொடுத்துருக்கான். தமிழுக்கு காதியானவர்கள் அப்படின்னு கம்பனையும் திருவள்ளுவரையும், அதாவது திருக்குறளையும் கம்பராமாயணத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த கம்பராமாயணத்தை எழுதினது கம்பர், திருக்குறளை எழுதினது திருவள்ளுவர். அதைத்தான் கொஸ்டினா கேட்டிருக்கான். கொஞ்சம் இன்டைரக்டா இருந்தாலும் இந்த பகுதி நீங்க படிச்சிருந்தா இந்த கொஸ்டின் அடுத்த செகண்ட் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இதே மாதிரி 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்துல மொத்தம் 10 இயல் இருக்குங்க. இதுல நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்புன்னு, அதாவது புது புக் எடுத்துட்டீங்கன்னா புக்கோட எண்டில் ஒவ்வொரு இயல் ஒவ்வொரு சாப்டரோட எண்டில் நூல்வேலி அப்படின்னு கலர் பாக்ஸ் கொடுத்துருப்பான். இதே நீங்க பழைய புக் எடுத்துட்டீங்கன்னா நூல்வேலி இருக்காது, அதுக்கு பதிலாக நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்புன்னு கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 10 இயல்ல எங்கெல்லாம் நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு இருக்கோ அதெல்லாம் ஒருங்கிணைச்சு பார்த்தா வெறும் 12 பக்கம் தாங்க வருது. இந்த 12 பக்கம் கொண்ட நோட்ஸை நீங்க படிச்சீங்கன்னா மினிமம் 4 கேள்வி உறுதி அப்படின்றதுக்கு ப்ரூஃபோட இந்த PDF ரெடி பண்ணியிருக்கேன். இந்த PDF-ஐ எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிடலாம். அடுத்ததாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு 2 லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. இப்போ நம்ம நோட்ஸ் கொடுத்துட்டோமா, இதுக்கான PDF அதில் சென்ட் பண்ணுவேன். அதே மாதிரி இதற்கான ஆன்லைன் டெஸ்ட்டும் அதில் தான் போடுவேன். அதனால் ஜாயின் பண்ணிக்கோங்க. சார் என்கிட்ட டெலகிராம் ஆப்பே இல்லை, ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் சார் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன். 9442430457. இந்த எண்ணுக்கு ஆணா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரும் ஒரு சேஃப்டிக்காக. 2013 குரூப் 4ல இருந்து 2022 குரூப் 4 வரைக்கும் கிட்டத்தட்ட 10 வருஷ குரூப் 4 கொஸ்டினை அனலைஸ் பண்ணி பார்க்கையில 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல மினிமம் 20ல இருந்து 25 கேள்விகள் ரெகுலரா கேட்குறாங்க. எந்த எக்ஸாம்லையும் குறைஞ்சதில்லை. மினிமம் 20 இருக்கும், மேக்ஸிமம் 25 26 வரைக்கும் போகுங்க. அப்போ இப்போ 2022 குரூப்
கொஸ்டினை அனலைஸ் பண்ணி பார்க்கையில புது புக்கில் வந்து ஒரு 13 கேள்வியும் பழைய புத்தகத்தில் இருந்து 7 கேள்வியும் 20 கேள்விகள் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. அப்போ நான் இந்த குரூப் 4க்கு பழைய புக்கு படிக்கணுமா சார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டால் சில தலைப்புகள், அதாவது நம்ம சிலபஸ் குரூப் 4 சிலபஸ் எடுத்துக்கிட்டா சில தலைப்புகள் புது புக்கில் எங்கேயுமே இருக்காதுங்க. அதுக்கு உதாரணமே நீங்களே பாருங்களேன். இப்போ இயல் 1 பழைய புக் எடுத்துட்டீங்கன்னா அதில் ஏலாதி அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ இந்த ஏலாதி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிலபஸ் மொத்தம் 51 தலைப்புகள் கொடுத்துருப்பான். அது பகுதி ஈல இலக்கியம் இருக்கும், கரெக்டுங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா அறநூட்கள்னு 2வது டாப்பிக்காக கொடுத்துருப்பான். அதில் ஏலாதின்னு இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்க. ஆனால் புது புக்கில் 6th-லேருந்து 12th வரை எங்கேயுமே ஏலாதி அப்படின்ற ஒரு சாப்டர் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி கடித இலக்கியத்தில் அண்ணாவோட கடிதம் கேட்டிருப்பாங்க. அது பழைய 10th புக்கில் மட்டும்தான் இருக்குது, வேற எங்கேயுமே இல்லை. இந்த மாதிரி நிறைய தலைப்புகள் பழைய புக்கில் இருக்குது, புது புக்கில் இல்லை. இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு சாப்டராகவே கொடுத்துருப்பாங்க மாணிக்க வாசகர். இது என்னவோ 12ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்குது, ஆனால் இதில் இருக்கிற டேட்டா அதில் அவ்வளவா இல்லை. அப்படின்னும் போது கட்டாயமாக பழைய புக்கு படித்து தான் ஆகணும். அதுக்கு நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி புது புக்கில் நூல்வெளி ரொம்ப இம்பார்ட்டன்ட், கலர் பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன். எந்த யூனிட் எடுத்தாலும் எந்த புக் எடுத்தாலும் முதல்ல கலர் பாக்ஸ் முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி பழைய புத்தகத்தில் 10th புக் எடுத்துக்கிட்டால் மொத்தம் 10 யூனிட் கொடுத்துருப்பான். அதில் ஒவ்வொரு யூனிட்லேயும் நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்புன்னு கொடுத்து வச்சுருப்பாங்க. அதை அழகாக ஒருங்கிணைச்சிட்டுங்க. நீங்கள் தேடிலாம் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. யூனிட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மாணிக்க வாசகர், திருக்குறள் வருது, ஏலாதி வருது. இதை கொடுத்துட்டுனா ஒரு 2 பேஜ், ஓகேங்களா? அடுத்தது வந்து யூனிட் 2 எடுத்துக்கிட்டா சிலப்பதிகாரம் வருது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் பற்றி கொடுத்துருக்காங்க, கம்பராமாயணம் பற்றி கொடுத்துருக்காங்க, கம்பரை பற்றி. யூனிட் 4 வந்துட்டா நற்றிணை இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நம்ம சிலபஸில் இருக்குது, சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு முறை படிச்சிருங்க, அவ்வளோ கஷ்டமாலாம் இருக்காது. நான் பாடலாம் கொண்டு வரல, வெறும் நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுக்கான மேஜர் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டால் 2022 குரூப் 4 எக்ஸாமில் 4 கேள்விகள் நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பிலிருந்து கேட்டிருக்காங்க. அதற்கான ப்ரூஃபும் நம்ம இன்ட்ரோவில் பார்த்து முடிச்சிட்டோம். நம்ம அடுத்த என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால், இப்போ இந்த நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு ஒவ்வொரு யூனிட்லேயும் இருந்து எடுத்து குரூப் 4 லெவலில் உங்களுக்கு டெஸ்ட்டாகவும் கொடுக்க போகிறேன். அந்த டெஸ்ட் எழுதுறதுக்கு தான் நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்கிறேன். டெலகிராம் குரூப்லேயோ வாட்ஸ்அப் சேனல்லையோ எதுலையோ ஒன்று ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த டெஸ்ட்டுக்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருவேன். ஜஸ்ட்டு ஒரு 8 நாளில் இதை முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம், சரிங்களா? கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல இதை படித்து முடிச்சிருங்க. சரி சார், இது எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க. இப்போ டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அப்படியே நவுந்து வந்தீங்கன்னா இன்னைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் இருக்கும். அதில் PDF அப்படின்னு எழுதியிருப்பேன். PDF அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது, 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் ஹியர் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி 10th புக்கில் நூல்வேலி மட்டும் எடுத்து கொடுத்தோம். அதில் 7 கேள்விகள் குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருந்தான் 2022. கரெக்டாக அதுக்கு ப்ரூஃபோடு கொடுத்துருந்தேன். அது ஒரு 13 பேஜ் தான் இருந்துச்சு. இப்போ பழைய புக்கில் நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு 12 பேஜ் இருக்குது. அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேள்விகள் வரைக்கும் குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அப்போ 25 பக்கம் படித்தா 11 கேள்விகள் உறுதி அப்படின்றதுக்கு தெளிவாக குரூப்போட நோட்ஸ் கொடுத்துருக்கோம். முதல்ல இதை படித்து முடிச்சிருங்க, அழகாக ஒரு 10 மார்க் வாங்கிடலாம். மீதி 90க்கு அடுத்தடுத்த இதே மாதிரி செலக்ட் பண்ணி படித்தாலே போதும். வீட்டில் இருந்தே தமிழில் 100க்கு 100 வாங்குவது எளிது. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.